பிரைஸ் தி லார்ட். இன்று கூட எப்படிப்பட்ட பாலியல் தூய்மைகளை தேவன் நம்முடைய எதிர்பார்க்கிறார் என்பதை பார்க்கலாம். 5 காரியத்தில் அப்படியாக எதிர்பார்க்கிறார். முதலாவது ஆடை விஷயத்திலே புறம்பான அலங்காரமாக நல்ல ட்ரெஸ் போடுறது, நகையெல்லாம் போட்டுக்கிறதெல்லாம் அலங்காரம் கிடையாது. அதற்கு மாறாக அழியாத அலங்காரம் ஆகிய சாந்தமும் அமைதியும் ஆவியாக இருதயத்தில் மறந்திருக்கிற குணமே அலங்காரம். இது தேவனுக்கு முன்பாக வெளியேறப்பட்டது. 1 பேதுரு 3 அதிகாரம் சொல்லுகிறது. இரண்டாவது நம்முடைய பார்வை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தில் சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தை அவரோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று. மூன்றாவது பேச்சிலே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசம் தகாதவைகள் சோத்திரம் செய்வதே தகும் என்று எபேசியர் 5 அதிகாரம் சொல்லுகிறது. 4வது நோக்கத்திலே அப்படியாக யோசேப்பு தன்னுடைய எஜமானுடைய மனைவி தன்னோடு சயனிக்கும்படியாக அழைத்த பொழுது அவள் இப்படியாக சொல்றாங்க, தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்வது எப்படி என்ற நோக்கத்தை வெளிப்படுத்தாது. 5வது திருமணத்தில் விவாக மஞ்சம் பரிசுத்தமாக இருப்பதாக விபச்சாரத்தின் பேசிக்கல் தேவன் நியாயம் தீர்க்கிறார். ஆமென்.